அனைவருக்கும் வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். தமிழ்நாடு அரசு 2021 தலைவர் தளபதி பதவியேற்ற பின்பு சுகாதாரத்துறை என்பதை பெயர் மாற்றி மக்கள் நல்வாழ்வுத்துறை என பெயர் மாற்றினார். சுகாதாரத்தின் அடிப்படையே மக்களை காப்பதும் மக்களின் நல்வாழ்வும் என்ற உயரிய நோக்கத்திற்காக அந்த துறைக்கான பெயரையே மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று மாற்றினார். பெயரில் என்ன வந்துவிடுது போகிறது என்பதற்கல்ல, வார்த்தையும் சொல்லும் செயலும் முக்கியம் அல்லவா? முன்பு காலத்தில் தலைவர் கலைஞர் விதவை என்ற பெயரை கைம்பெண் என்று மாற்றினார். ஊனமுற்றோர் என்ற பெயரை மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றினார். இருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயரிய திட்டங்களை கொண்டு வந்தது மட்டுமல்ல, பெயரிலும் மாற்றம் கொண்டு வந்தார். அதே நிலையை தலைவர் தளபதி அவர்களும் கடைபிடித்து வருகிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மக்களை தேடி மருத்துவம் என்பது பொதுவாக இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு 2 வகையான நோய்கள் இருக்கிறது. அதாவது தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்பது. தொற்று நோய்களை பொறுத்த வரைக்கும் கோவிட் காலத்தில் ஆரம்பித்து காலரா, டிபி இப்படி பாக்டீரியா, வைரஸ் தொற்றுநோய்கள் மூலமாக ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவும். அது மிகப்பெரிய கொடிய உயிர்கொல்லி நோய் என்பது மாற்று கருத்தில்லை. அது ஓரளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் NCD என்று குறிப்பிடுகிற தொற்றா நோய்கள் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி மெல்ல மனிதரை கொண்டு விடுகிறது. அது டயாபெட்டிஸில் ஆரம்பித்து ஹை ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், அப்புறம் பிரெயின்ஸ் டிசீஸ், இன்னும் புற்றுநோய் ஆரம்பித்து பல்வேறு வகையான தொற்றா நோய்களை கண்டறிதல் தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. வள்ளுவர் கூட குறிப்பிடுவார், நோய் நாடி அது தணிக்கும், நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்று குறிப்பிடுவார். நோய் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான மருத்துவத்தை பார்ப்பதுதான் சிறந்த வழி. இது அரசாங்கமே முன்னெடுப்பது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது மக்களை தேடி மருத்துவம் என்பது இந்த NCD நான் குறிப்பிட்டதை போல தொற்றா நோய்களை கண்டறிவதற்கான ஒரு புதிய யுக்தி. இந்திய துணை கண்டத்திலேயே இவ்வளவு வலுவான கட்டமைப்போடு இந்த தொற்றா நோயை கண்டுவிடுவதற்கு இவ்வளவு பெரிய முகாம் நடத்தியது தமிழ்நாடு அரசு தான். அதனால்தான் ஏறத்தாழ 1,80,00,000 பேர் இந்த முதல் முறையாக இந்த சேவையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவத்தில் 5,50 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் தொடர் சேவையாக இந்த முகாமை பயன்படுத்தி வருகிறார்கள். அதனால்தான் ஐநா சபையே இந்த தமிழ்நாடு அரசுடைய சேவையை பாராட்டி யுனைடெட் நேஷன் இன்டகிரேஷன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்ற உயரிய விருதை தமிழக அரசிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கி தமிழகத்திற்கே அல்ல இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுப்பது என்றால் அது மக்களை தேடி மருத்துவம் என்ற மிகப்பெரிய முகாம்தான். அந்த வகையில் இன்னொரு முகாமாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்பது. பொதுவாக விபத்து ஏற்படும் போது அந்த 48 மணி நேரம் என்பது கோல்டன் ஹவர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் அளிக்கின்ற சிகிச்சைக்கு பணச்செலவும் ஆகும், அதே நேரத்தில் உயிரையும் காக்கும். அந்த செலவை அரசாங்கமே ஏற்றுக்கிறது. ஏறத்தாழ இந்த 4 ஆண்டுகளில் 3,25,000 பேர் இதை பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த சிறப்பான திட்டத்தை உற்று நோக்கிய இந்திய அரசாங்கமே அந்த சுகாதாரத்துறை இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது என்றால் இந்த தமிழ்நாட்டில் இந்த திட்டம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே போல பாதம் காப்போம் திட்டம். பொதுவாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த காலில் ஏற்படுகின்ற மிகச்சிறிய புண் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விரலையோ காலையோ எடுத்து பின்பு உயிருக்கே பாதகம் விளைவிக்க இருக்கு. அதனால்தான் பாதம் காப்போம் திட்டம் என்பதை சிறப்பாக செய்யும். அதே போல இதயம் காப்போம், ஹார்ட் அட்டாக்லேருந்து காத்துக்கொள்ள அது ஒரு மிகச் சிறப்பான திட்டம். சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு சிறப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம். அதே மாதிரி தொழிலாளர்கள் வணிகர்களுக்கு பாதுகாக்கும் திட்டம் போன்றவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைவிட ஒரு சிறப்பான திட்டம் என்றால் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற உயரிய திட்டம். அதாவது நடைப்பதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கமே 8 கிலோமீட்டர் அளவுக்கு மாதம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுகிறது. தஞ்சையில் கூட
அன்னை சத்யா விளையாட்டரங்கத்தை சேர்ந்த இந்த நடைபயிற்சி சங்கம் தொடர் நிகழ்வாக இதை மாதம் ஒரு முறை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது. நடப்பவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நம்மளுடைய சுகாதாரத்தை நம்மளுடைய நல்வாழ்வை பேணி காப்பதற்கும் இது ஒரு உயரிய திட்டம். சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதே போன்று முதல்வர் மருந்தகம் ஏறத்தாழ 80% அளவிற்கு மானியத்தில் மருந்துவம் ஏழை மக்களை சென்றடையும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். இதை எல்லா திட்டத்திற்கும் முத்தாய்ப்பாக தற்போது ஆரம்பித்துள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஏறத்தாழ 17 துறை வல்லுநர்கள், கிட்டத்தட்ட 200 ஊழியர்கள் ஒரு முகாமில் பங்கேற்கிறார்கள். அத்தனை புற்றுநோய் ஆரம்பித்து பொது மருத்துவம், நரம்பியல், மகப்பேறு, கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, மனநலம் உட்பட அத்தனை துறையும் சேர்ந்த அத்தனை துறை வல்லுநர்களும் சேர்ந்து பொதுமக்களுக்கு அந்த ஸ்கிரீனிங் என்று செய்யப்படுகின்ற அந்த முன் பரிசோதனையை செய்கிறார்கள். வருமுன் காப்பதுதானே சிறப்பான திட்டம். வருமுன் காவதுதான் வாழ்க்கை என்று குறிப்பிடுவார்கள். தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்ற போது 2 செய்திகளை குறிப்பிட்டார். 2 கண்கள் என்று குறிப்பிடுவது ஒன்று கல்வியையும் மற்றொன்று மக்கள் நல்வாழ்வுத்துறையும். இந்த 2ம் இருந்தால்தான் மக்கள் வாழ்வில் முன்னேற முடியும் என்ற உயரிய நோக்கத்துக்காக இந்த 2 துறையிலும் மிக சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டி வருகிறார். மற்ற மாநில மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுவது போல இந்த தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த கட்டமைப்பு, கிராமப்புறங்களை நோக்கி மருத்துவமனையில் அத்தனையும் நாம் மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற உயரிய நோக்கத்தினால்தான் இந்த துறை மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி மக்களை தேடி மருத்துவம் முகாம் ஐநா அளவில் நமக்கு பெயர் பெற்று கொண்டதோ அதே போல நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் நமக்கு உயரிய பெயரை கொண்டு தரும். ஏறத்தாழ 1246 முகாம்கள் சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மக்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களுடைய நல்வாழ்வை பேணி காப்பதற்கு இதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.